அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பில் உயிரிழந்த வெளிநாட்டு அழகிகள் தொடர்பில் வெளியான தகவல். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள மிராக்கிள் சிட்டி தங்கும் விடுதியின் அறையில் 2 பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இளம் பெண்கள் சமீபத்தில் உயிரிழந்தனர். அவர்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்து பாதிப்பால் இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. டெர்பியில் இருந்து வந்த 24 வயதான எபனி மேக்கின்டோஷ் என்ற பெண் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு மிக்க பிரபலமான நபர் என்று கூறப்படுகிறது. தெற்காசியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் கனவில் இருந்ததாகவும் அதை நினைவாக்க கடந்த ஜனவரி 28 முதலில் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் அவரது தங்கை தனக்காக எழுதி வைத்துள்ள குறிப்பில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவரது பயணத்தின் 4வது நாளிலே, அதாவது பிப்ரவரி 1 சனிக்கிழமை, அவரும் மேலும் சில தங்குபவர்களும் வாந்தி, குமட்டல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிராக்கிள் கொழும்பு சிட்டியில் தங்கியிருந்த எபனி மற்றும் பெயரிடப்படாத ஜெர்மன் பெண் இருவரும் ஒரே அறையில் தங்கியிருந்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு உயிரிழந்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஊடக அறிக்கைகளின்படி இந்த மரணங்களுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்பு அருகில் உள்ள அறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி வாயு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எபனியின் சகோதரி இந்தியா சமூக ஊடகங்கள் மூலம் தனது சகோதரிக்கு கண்ணியமான பிரியா விடையளித்து, எனது எபனி, எனது அழகான சகோதரி, எனக்கு ஒரு பெரிய சகோதரியாக இருந்ததற்கு நன்றி. நீங்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த சகோதரி என்று குறிப்பிட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமில் 10,000க்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்ட எபனி தொடர்ந்து ஃபேஷன் மற்றும் பயண அனுபவங்களை பற்றிய பதிவுகளை வெளியிட்டார். இந்தியா தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு இலங்கை வந்து அவரது உடலை மீண்டும் கொண்டு செல்ல உதவுவதற்காக கோஃபண்ட்மி நிதி திரட்டும் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார். இதுவரை 22,000 பவுண்டுகள் இலக்கில் 20,000 பவுண்டுகளுக்கு மேல் திரட்டப்பட்டுள்ளது. நிதி திரட்டும் பக்கத்தில் இந்தியா இவ்வாறு எழுதியுள்ளார். ஜனவரி 28 செவ்வாயன்று எபனி ஹீத்ரோ விமான நிலையத்தில் இருந்து தெற்காசியா முழுவதும் பயணம் செய்யும் தனது கனவை நனவாக்க புறப்பட்டார். அவர் வழக்கமாக செய்வது போல் பல மாதங்களாக ஆராய்ச்சி செய்து திட்டமிட்டு வரும் மாதங்களுக்கான அட்டவணைகளை தயாரித்திருந்தார். இலங்கை அதிகாரிகள் முழுமையான பிரேத பரிசோதனை முடியும் வரை எபனியின் உடலை விடுவிக்க முடியாது என்றும் அவரது மரணம் தொடர்பான உண்மைகள் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். நாங்கள் விரைவில் எங்கள் அழகான எபனியுடன் இருக்க விரும்புகிறோம். வெளிநாட்டில் தனியாக இருப்பது பற்றி நினைக்கும் போது நாங்கள் வேதனைப்படுகிறோம். நாங்கள் அவளை பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்கள் தேவதூதரை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரேத பரிசோதனை அறிக்கை மரணத்துக்கான காரணத்தை உறுதி செய்யும் எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த யுவதிகள் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.